ஹலோ, டுடேஸ் ஈவினிங் ஸ்நாக் இஸ் காரப்பொரி. ஸோ நம்ம வெளியே ரோட் சைட்லலாம் சாப்பிட்ருப்போம். பட் அது எந்தளவுக்கு ஹைஜீனிக், எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. இது காஸ்ட் அரௌண்ட் 40 to 50 ருபீஸ் இருக்கும். நம்ம வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சு அது நல்லா ஹீட் ஆகி வந்த உடனே அந்த பொரி வந்து இதில் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ்க்கு வறுத்து எடுத்துக்கலாம். அந்த கிறிஸ்பினஸ்க்காக தான் நாம் வறுக்கிறோம். ஸோ வறுத்ததுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ண போகிற மிக்சிங் பவுல் வந்து கொஞ்சம் பெருசாக சூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் மிக்ஸ் பண்ணும்போது வந்து கீழே ஃபுல்லாக கொட்டும். ஸோ அந்த பவுலில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொரி ஆட் பண்ணிவிட்டு இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எது ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த மாதிரிலாம் இல்லை, எப்படியும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம், எப்படினாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆனியன், கேரட், டொமேட்டோ, மேங்கோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சீசன் டைமில் தான் வெளியில் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி மாங்காய் ஆட் பண்ணி நான் பார்த்ததில்ல. நைட்டே ஊற வச்ச வேர்க்கடலை, பாசிப்பயிறு வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். டேஸ்ட் எனக்கு பிடிக்குன்றதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் விருப்பம் தான். அதை நைட்டே ஊற வச்சு முளை கட்டி எடுத்தாலும் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து முறுக்கு ஆட் பண்ணலாம். மிக்சர் எந்த டைப்பான மிக்சராக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 பேஸ்ட் வந்து இதுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அது என்ன பேஸ்ட் அப்படின்னா புதினா கொத்தமல்லி பேஸ்ட். அதுக்கப்புறமா வந்து புளி வித் டேட்ஸ். இந்த 2 பேஸ்ட்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சாட் மசாலா, உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சமாக பெப்பர். சாட் மசாலா ஆட் பண்ணுறோம், ஸோ பெப்பர் தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக தட்டு வடை இதில் வந்து இந்த மாதிரி உடச்சி விட்டு அதுக்கப்புறமா வந்து லெமன், ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் லெமன் ஆட் பண்ணி ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மெயின் இதில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ண உடனே சர்வ் பண்ணால் தான் அந்த டேஸ்ட்டு கிறிஸ்பினஸ்லாம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நமுத்து போச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ உடனே சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது.